இன்னைக்கு கெம்பு சட்னி பண்ண போகிறோம் இல்லையா? ஆமாம், கர்நாடகா ஸ்டைல் கெம்பு சட்னி. கெம்பு சட்னினா இதுன்னு சொல்லுவாங்க, அது சிவப்பு கலர்னு சொல்லுவாங்க. கெம்புனா சிவப்பு, கெம்பு சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். அது இது தட்டை இட்லி, நார்மல் இட்லி, தோசைக்கு, அடைக்கு எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அது இன்னைக்கு இன்னைக்கு டிஃபன் இட்லி, ஸோ அதுக்கு இந்த சட்னி பண்ண போகிறேன். ஸோ இது இட்லி, தோசை, டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் சப்பாத்தி கூட நல்லா இருக்கும். அது ஏன் கெம்பு சட்னி அப்படின்னா, இந்த ஊரில் கலர் வரதுக்கு சட்னிக்கு வந்து இந்த பேடக மிளகான்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் காஷ்மீர் மிளகான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கலர் மட்டும் நல்லா ரெட்டாக வரும், அதுக்காக இது போடுறோம். இது போடுவாங்க. இது இல்லைன்னா கூட நம்ம பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் கூட பண்ணலாம். ஸோ எவ்வளோ எண்ணெய் கம்மியாக இருக்கும். ஆமாம், எண்ணெய் வறுத்துக்கணும் அப்படின்னா உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம் வச்சுருக்கேன். இதே நல்லா வறுத்துன்ட்டு இந்த மிளகாயை வறுத்துப்பேன். அப்புறம் இந்த தக்காளி லேசாக பாதி வதக்கிப்பேன். வதக்கின்ட்டு இந்த கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, துளியோண்டு புளி, உப்பு எல்லாத்தையும் நல்லா தேங்காய் அரைச்சிட்டு கடுகு, மிளகா, கருவேப்பிலை தாளிச்சு போட்டுருவேன். சிம்பிளான சட்னி, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஓகே, பார்க்கலாமா? உளுத்தம்பருப்பையும் இந்த பெருங்காயமும் நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா சிவப்பாக வறுத்துட்டேன், எடுத்துக்கிறேன். அது பெருங்காயமும் வதக்கியாச்சு. இந்த மிளகாயை வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கிறேன். அது வந்து வெறுமை வறுத்துட்டேன். அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயிலே வந்து இந்த தக்காளி லேசாக வதக்கிக்கிறேன். வெறும் இந்த அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. வதக்கின்ட்டேன், அது ஆறட்டும். வறுத்து உளுத்தம்பருப்பு, மிளகா, அந்த தேங்காயை போட்டு ஃபஸ்ட்டு சுற்றிக்கிறேன். அப்புறம் தக்காளி போடுறேன். ஆறுனதுக்கப்புறம் புளியோண்டு புளி வச்சுருக்கேன். இந்த புளி, இன்னொன்று உப்பு, இந்த தேங்காய் போட்டு நல்லா சுற்றிக்கிறேன். இருக்கேன் பாருங்க, ஜலம் விட்டுக்கல. இப்போ இந்த கொத்தமல்லி கொஞ்சோண்டு இருக்குது, கொத்தமல்லி போட்டுட்டு இந்த தக்காளி வதக்கினேன் இல்லையா, அதையும் போட்டு அரைச்சிடும். ஜலம் வேண்டாம், ஜலம் இல்லாமல் அப்படியே இது பண்ணிக்கலாம். இன்னும் ஆறட்டும், சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அரைச்சிக்கிறேன். இந்த கடுகும் ஒரே ஒரு மிளகா, கருவேப்பிலை காமிச்சிக்கிறேன். கெம்பு சட்னி ரெடி. ஆமாம், சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இட்லி வச்சுருக்கேன், இட்லியோட வைக்கிறேன். ஓகே, இட்லிக்கு சொல்லிட்டு சூப்பராக இருக்கே. ஆமாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆசம். தேங்க்ஸ் ரிஷி. தேங்க்யூ.